வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. இன்றைக்கி ஒரு அருமையான லேண்டுங்க. 2 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. சூப்பர் லேண்டு சேலுக்கு வந்திருக்குதுங்க. டேமுக்கு பக்கத்தாலேயே வந்திருக்குதுங்க. தண்ணி வந்து தீராத தண்ணீரோட நல்ல பூமி சேலுக்கு வந்திருக்குதுங்க. நிறைய சப்சிடர் கேட்ட மாதிரி ஊரடி பூமியே வந்திருக்குதுங்க. பாருங்க, பூரா விவசாயம் பண்ணிங்க. வேன் பாருங்க, மார்க்கெட்டுக்கு ஏற்றிட்டு போகுது பாருங்க, காய்கறிங்க. ஊர் பாருங்க, இதுதான் ஊருங்க. ஊரடி பூமியே வந்திருக்குதுங்க. அது கிணறு, சர்வீஸு எல்லா வசதியோட, தண்ணி வசதியோடு உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குதுங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா பூரா அணிமரம்ங்க. பாருங்க, இந்த அணிமரம் தானுங்க. நல்ல ஒரு அருமையான லேண்டு, சூப்பர் லேண்டுங்க. ஒரு 2 ஏக்கர் 30 சென்ட்டு. நீங்கள் விவசாய பூமிக்கு தண்ணியோடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து சூட்டபிள் ஆகுங்க. நல்ல ஒரு அருமையான லேண்டு. இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூளவாடி பிரிவிலிருந்து தாராபுரம் வர்ற மெயின் ரோட்டில் நீங்கள் வந்து உப்பார் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உப்பார் டேம் பாசனத்தில் இப்போ வந்து தண்ணி பாசனம் இருக்குதுங்க. பாருங்கள், இதுதான் வாய்க்காலுங்க. பாருங்கள், பச்சை பசையேன்னு இருக்குது பாருங்க. பிஏபி பாசனத்தோடு வருதுங்க. பாருங்க, பூரெல்லாம் உழவு ஓட்டிங்க. பூமி பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க. பூராமே தோப்பு தானுங்க. நீங்கள் பாருங்க, இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு சுற்றியுமே தோப்பு, நல்லா காப்புங்க. இந்த ஒரு லேண்டு மட்டும்தான் தென்னை மரம் போடாமல் இருக்கிறாங்க. கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலேயே இருக்குதுங்க. பூராமே சால் மரம் பாருங்க. இந்த பூமிக்கு வந்து தென்னை மரம் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 30 தென்னை மரம் வந்துருங்க. இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. கிணறு சர்வீஸோட பூமி கேட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த பூமிக்கு வந்து இவங்க பூமிக்காரர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 37 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம பார்ட்டிக்கிட்ட அனுசரித்து நம்ம பேசிக்கலாங்க. தட வசதின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தட வசதிங்க. ஊர் ஒட்டுனா அப்படியேங்க. ஊரிலிருந்து ஒரே பூமி தள்ளி இது 2வது பூமிங்க. இந்த பூமி வந்து நல்ல விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, தோப்பு போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் வந்ததையுமே வந்து கிணத்துல தண்ணி வந்து நில மட்டத்துக்கு இருக்குதுங்க. நீங்கள் வந்ததையுமே தென்னங்கன்று போடலாங்க. ட்ரிப்பு போட்டிங்கன்னா தென்னை மரம் வந்து ஈல்டுக்கு வந்துடுங்க. நல்ல ஒரு அருமையான லேண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சூப்பர் லேண்டுங்க. ஏன்னா 37 லட்ச ரூபாய்ங்கிறது வந்து இப்போ வாங்கக்கூடிய லேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. 37 ரூபாய்ங்கிறது. ஒரு ஏக்கர் 37 லட்ச ரூபாய்ங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 30 சென்ட் இருக்குதுங்க. தடம் வசதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. டிஸ்டர்ப்பு வந்து யாருமே வந்து இந்த தடை டிஸ்டர்ப் கிடையாதுங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கனாலே தட வசதி எல்லாமே பார்க்கலாங்க. ஊர் தார் ரோடு விட்டு இறங்கி ஒரே பூமிங்க. ஊர் விட்டு தாண்டிருந்தையுமே இந்த பூமி வந்துருங்க. நான் பாருங்க, கிணத்தை காட்டுறேங்க. தண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கிணத்துல சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பக்கத்தோட்டத்தில் வந்து பூராமே எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இது வரைக்கும் வந்துடுதுங்க லேண்டு. தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, ஃபுல்லாகவே சால் மரம், அணிமரம்ங்க. பாருங்க, இதெல்லாமே பக்கத்தால் இருக்கிற பூமிங்க. இங்கே பாருங்க, பூரா பச்சை பசையன்னு இருக்குது பாருங்க. எல்லாமே விவசாயம் தானுங்க. இப்போ நான் வந்து இந்த பூமிக்கு உண்டான கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறேங்க. நல்லா ஒரு செழிப்பான பகுதிங்க. என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 95 47 14 10ங்க. பார்த்தீங்கனாலே சுற்றியுமே பூரா பச்சை பசையேன்னு எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கிணறுங்க. நம்ம கிணத்துக்கிட்ட வந்துட்டோங்க. பாருங்க, தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. இதை வந்து இந்த பூமிக்கு உண்டான கிணறுங்க. இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய நம்பர் மீண்டும் சொல்கிறேங்க. 90 95 47 14 10ங்க. நன்றி, வணக்கம்ங்க.